ஹாய் மக்களே! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் அக்வா இனோவிகா அத பத்தி சொல்லப் போறேன். வாட்டர் பியூரிஃபை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி அதான் பியூரிஃபை ஆகுது. சுத்தம். இந்த அக்வா பியூரிஃபை வந்து ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சுன்னா, இந்த ஒரு குடத்துக்கு ஃபுல்லா தண்ணி பிடிக்கும். இது ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறம் நீங்க இந்த குடத்துக்கு போட்டீங்கன்னா, இந்த ஒரு குடம் பிடிக்கும். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எந்த மாதிரி தண்ணியும் இந்த அக்வா பியூரிஃபைக்கு யூஸ் பண்ணலாம். உப்பு தண்ணி, எல்லா தண்ணியும் இது அதுக்கு ஏத்த மாதிரி ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். இப்ப பாத்தீங்கன்னா, காவாசி ஆயிடுச்சு. இப்ப நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா, நான் இது ஃபுல் ஆனதுக்கு அப்புறமா நான் போடல. கொஞ்சம் ஃபுல் டேங் ஆனதுக்கு அப்புறமா தான் ஒரு டேங்க்ல தான் தண்ணி போட்டேன். இவ்வளோ இருக்கு. இப்போ ஃபுல் ஆனதுக்கப்புறம் போட்டிருந்தேன்னா, இந்த பானை வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த இதுலேருந்து குடிக்கிறத விட, நமக்கு இந்த பானையிலேருந்து மோந்து குடிச்சோம்னா, நல்லா வந்து நான் தண்ணி நெறைய குடிக்கலாம் அந்த வெயிலுக்கு. நம்ம இதுங்கும்போது பிடிக்கிறதுக்கு டைம் ஆகுது பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா, இப்பதான் 1/2 கிளாஸே வந்திருக்கு. ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க. இப்பதான் ஒரு 3/4 கிளாஸ் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு நேரமும் இந்த மாதிரி நம்ம புடிச்சு புடிச்சு குடிக்க முடியாது. நம்ம நல்லா ஒரு செம்பு வச்சு மோந்து குடிக்கலாம். அந்த மாதிரி பானையில வச்சுக்கிட்டா. ஸோ அதனால தான் அந்த பானையில வைக்கிறேன். பானையில வைக்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன கொஞ்சம் டஸ்ட் அதிகமாகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடம் தண்ணி வந்து வேஸ்ட்டா தான் போகும் இதுல. ஆனா பார்த்தீங்கன்னா, நல்லா மோந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இதுதான் நல்லா இருக்கு. இன்னொரு பைப் வச்சிருக்கோம். பைப் வாங்கி தண்ணி பிடிக்கலாம். ஸோ அந்த டஸ்ட் ஆகாம இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணோம்னா, பைப் வாங்குனோம். பட் பைப் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைட்டா கீழ ஒழுவிட்டே இருக்குது. சரி அத டைட் பண்ணா ஒவ்வொரு தடவையும் புஷ் பண்ணி அத தண்ணி பிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அத சரி பண்ணிடலான்னு சொல்லி வச்சிருக்கு. சரியாகுது, இன்னும் சரியாகுது. அது என் ஹஸ்பண்டுக்கு எப்போ மூடு வருதோ அப்பதான் சரி பண்ணுவாங்க பைப் பண்ணாம. ஸோ இருந்தாலும் எனக்கு பைப் பண்ணா விட இதெல்லாம் நல்லா மோந்து குடிக்கும். அதுவும் அப்படிதான் தண்ணி வருது. கொஞ்சம் ஸ்பீடா வருது இத விட. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மட்டும் வீட்டுக்கு ஒரு கேன் தினம் எடுத்துட்டு போனாங்க எடுப்போம். ஆனா இந்த இது பியூரிஃபை வாங்குனனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஆ அ தினம் அந்த வேலை மிச்சம் போய் எடுத்துட்டு வர வேலை. ஒரு நாளைக்கு ஒரு கேன்னா தினம் கேன் எடுத்துட்டு வரணும். அதோட காஸ்ட்டும் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இது நல்ல வேளை வாங்கிட்டோம் நாங்க. பியூரிஃபை நல்லா இருக்குங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நீங்க வாங்குனா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபுல்லாக கொஞ்சம் லேட்டா தான் ஆகும் அது. நம்ம பாட்டுக்கு விட்டுறலாம். விட்டுட்டு இத மூடி வச்சுருவோம். அந்த குடத்த வந்து மூடி வச்சுருவோம். என்ன பண்ணணும், அது ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஒரு குடத்த வச்சீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு குடம் ஃபுல்லா பிடிக்கும் இந்த குடத்துக்கு. ஓகேங்களா? குடத்தோட சைஸ் பாருங்க. இந்த குடத்துக்கு ஒரு ஃபுல்லா பிடிக்கும். ஆனா என்னன்னா, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி இல்ல. கழுவிட்ட கிண்ண தண்ணிலாம் கீழ ஊத்திட்டு குடிக்க தண்ணி வேணுங்கிறனால, அவசர அவசரமா இந்த தண்ணிலாம் இதுல பிடிச்சாச்சு. இப்ப நம்ம கிட்ட குடிக்கலாம். ஓகேங்க. நல்ல டேஸ்டான வாட்டர் கிடைச்சிருக்கு நமக்கு. ஸோ எல்லாருமே இந்த கம்பெனி தான் வாங்கணும்னு இல்ல. பியூரிஃபை வாங்குனா அது இதுன்னு எல்லாமே சொல்லதான் செய்றாங்க. ஆனா பியூரிஃபை இல்லாம நம்ம வீட்டுக்கு வர தண்ணிய வந்து சுட வச்சு குடிச்சீங்கனாலே பெட்டர் தான். ஆனா சுட வச்சு குடுக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இந்த பியூரிஃபை வாங்குனா நான் என்ன யோசிச்சேன்னா, பியூரிஃபை வாங்கிட்டா வீட்டுல வந்து ஒரு 3, 4 குடம் தண்ணி பிடிப்பேன். பட் அந்த தண்ணிய நம்ம பிடிக்க வேண்டாம் அப்படின்னு யோசிச்சு, ஓகே பியூரிஃபை வாங்கிடலாம் அப்படின்னு நெனச்சேன். பட் வீட்ல பிடிக்கிற தண்ணி நான் பிடிக்க தான் செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா, இது வந்து இவ்வளோ நேரம் ஆகி தண்ணி பிடிக்கிறதுக்கு வீட்டுக்கு தினம் 2 குடம் தண்ணி ஆகும். சாதம் வைக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் தண்ணி வந்து வீட்டுக்கு எப்படியும் ஒரு 1 1/2 குடம் தண்ணி ஆகும். அதுவும் அ இதுலயே பிடிச்சிரலாம். அதுவும் கூட இதுலயே பிடிச்சிரலாம். ஆனா என்னன்னா,
அது ஒரு சரி ஒரு நான் 3 குடத்த தண்ணி வீட்டுக்கு தண்ணி வரும்போது 3 குடம் புடிச்சு வச்சுட்டோம்னா, ஸோ இதில பிடிக்கிற வேலை மிச்சமாயிடுது. ஸோ அதனால இதில பிடிக்கல. ஸோ வருங்காலத்தில இதுலயும் அது சமையலுக்கும் பிடிக்கிற மாரி கொண்டு வரணும். ஆ பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஆனா பார்த்தீங்கன்னா, குடம் வந்து பிடிக்க தான் செய்றேன். இங்க பார்த்தீங்களா? குடம் எல்லாம் பிடிச்சு தான் இருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த வேலை கொஞ்சம் மிச்சமாயிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் செய்யலாம். இதிலயே புடிச்சு சமையலும் செய்யலாம், வைக்கலாம். பட் அதுவும் அதே மாரி தாங்க. டக்குன்னு ஒரு குடத்த சாய்ச்சோமா, சாப்பாடுக்கு வச்சோமா, குடத்துல தான் 2 மோந்தோமா, அப்படி இருக்கு. இதில பிடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகுது இல்லையா? ஸோ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதிலயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவேன் நானு. ஸோ இப்ப ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருந்துச்சு. ஸோ ஓகே மக்களே. தேங்க் யூ வெரி மச் ஃபிரெண்ட்ஸ். எல்லாரும் இந்த வீடியோ பார்த்தீங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ப்ளீஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க. புதுசா வரவங்க என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ வெரி மச். பாய்.